ஹிஜாவு நிறுவனம் அதில் முதலீடு செய்து ஏமாந்த பல ஆயிரக்கணக்கான மனிதர்களில் நானும் ஒருவர். இந்தியாவிலேயே மிக சிறந்த நல்லாட்சி வழங்கக்கூடியவரும், திராவிட மாடல் அரசு என்று இந்திய அளவை தாண்டி பேசக்கூடிய அளவுக்கு மிக சிறந்த ஆட்சி தரக்கூடிய முதல்வர் ஐயா அவர்களுக்கு எனது அன்பான வேண்டுகோள். ஹிஜாவு என்கின்ற நிறுவனம் கடந்த 2020 தங்களுடைய நிறுவனத்தை துவக்கி அப்பாவி பொதுமக்களிடத்தில் மிகப்பெரிய அளவில் நிதியை திரட்டியது. பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாயை நிதியை திரட்டியது. அந்த குறிப்பிட்ட காலம் என்பது கொரோனா தொற்று காலம் என்ற காரணத்தினாலே பலரும் தொழில் செய்யக்கூடிய அவர்கள் வைத்திருந்த அந்த முதலீட்டு பணத்தை வருமானம் இல்லாத காரணத்தினாலே அந்த பணத்தை எல்லாம் முதலீடு செய்தார்கள். அப்படி முதலீடு செய்தவர்களில் நானும் வருவேன். எனது தொழிலுக்கான முதலீட்டை இந்த நிறுவனத்திலே முதலீடு செய்தேன். ஆனால் அந்த நிறுவனம் மிகப்பெரிய அளவில் மோசடி செய்து அத்தனை மக்களையும், பல்லாயிரக்கணக்கான மக்களையும் ஏமாற்றி அது இன்றைய தினம் வழக்கிலே போய்கொண்டிருக்கிறது. நல்ல வாய்ப்பாக கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தாங்கள் சட்டமன்றத்திலே ஒரு நம்பிக்கையான வார்த்தையை, எங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தும்படியான ஒரு வார்த்தையை சொன்னீர்கள். விரைந்து இந்த நிதி மோசடிகள் அனைத்தும் வழக்குகளும் முடித்து உங்களுக்கு நல்ல செய்தியை நான் கொடுப்பேன் என்று சொல்லியிருந்தீர்கள். அந்த நம்பிக்கையோடு நாங்கள் நீண்ட காலமாக காத்திருந்தோம். ஆனால் தங்களது நல்ல ஆட்சி முடிகின்ற தருவாயிலும் கூட எங்களது பிரச்சனை முடிக்கப்படாமல் தொடர்வது எங்களுக்கு வேதனையாக இருக்கிறது. ஆனால் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. இன்னும் உங்களது ஆட்சி காலத்திற்குள்ளாக இந்த சில மாதங்களில் எங்களுக்கு நல்ல ஒரு தீர்வை தருவீர்கள் என்று நாம் நம்புகிறோம். எனவே அருள் கூர்ந்து தங்களுடைய நல்லாட்சியில் ஒரு உத்தரவிட்டு இழந்த எங்களது பணத்தை திரும்ப கிடைக்கக்கூடிய வகையில், அதாவது அந்த குற்றவாளிகள் இடமிருந்து அந்த மீட்கப்பட்ட தொகை எங்களுக்கு பகிர்ந்தளிக்கும் வகையிலே ஒரு இடைக்கால நிவாரணமாகவாவது உடனடியாக வழங்க வேண்டும் என்று நாங்கள் அத்தனை பெரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். தாங்கள் சமீபத்திலே அறிவித்திருந்த உங்கள் கனவை சொல்லுங்கள், நான் அதை நிறைவேற்றி தருகிறேன் என்ற நம்பிக்கையான வார்த்தை சொல்லியிருந்தீர்கள். எங்களுடைய அத்தனை பேரின் ஒரே கனவு, ஒற்றை கனவு, அது எது என்று சொன்னால், அந்த ஹிஜாவு நிறுவனத்திலே முதலீடு செய்த எங்களது முதலீட்டு பணத்தை உடனடியாக திருப்பி மீட்டு தரும் வகையிலே தங்களுடைய அரசின் நடவடிக்கைகள் அமைய வேண்டும் என்று நான் சிரம் தாழ்ந்த உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.